ஸ்குவிட் கேம் சீசன் 2ஓட எபிசோடு 5. ஸோ இந்த எபிசோட பிரேக் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுமே ஒரு லிட்டில் பிட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த எபிசோட பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஷாமன் டீமை தான் காட்டுறாங்க. அந்த ஷாமன், அந்த அம்மா பையன் எல்லாம் ஒரு டீம் இருப்பாங்களே, அவங்க டீமும் இன்னொரு டீமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போயிட்டு இருக்கும்போது இந்த டீமில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடுறாங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேமை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் அது ஷாமன் பொம்பரை விடுவேன்னு சொன்னால, ஸோ பொம்பரை ஒழுங்காக விடாததுனால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர் போய் நச்சு 4 அடியை விட்டு ஒழுங்காக இப்போ நீ பொம்பரத்தோடு இல்லைனா உன் கடவுள் கொடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை கொடுறேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி அவளை பார்த்தீங்கன்னா விளையாட வச்சு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜின்ற கேமையும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் திரும்ப நில்லுங்க அப்போ தான் நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி 5 டைம் கரெக்டாக உதச்சிட்டு அந்த கேமையுமே ஒரு வழியாக ஜெயிச்சிடறாங்க. ஜெயிச்சதுக்கு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷம். முக்கியமாக நம்ம கீஹுன்னும் ஃப்ரெண்ட் மேனும் சேர்ந்து ஃப்ரெண்ட் மேனு நீ எதுக்கே உள்ளங்க வந்த, அதை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. என்ன வேலைக்கு உள்ள வந்துட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க. சில டீம் ஜெயிக்கிறாங்க, சில டீம் தோக்குறாங்க, நிறைய பேரை கொண்டுடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கீஹுன் அவங்க இருக்கிற டீமும் இன்னொரு டீமும் வந்துட்டு இருக்கு. இவங்க தான் கடைசி. அங்கே ஆடியன்ஸ்லாம் யாருமே கிடையாது, எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி ஹீரோ டீம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு கேமையும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பிரெக்னன்ட் பொண்ணு டக்ஜி சூப்பராக விளையாட்டா ஒரே இதில் பண்ணிட்டா. அந்த ஃப்ளைங் ஸ்டோனே பார்த்தீங்கன்னா ஜும்பே கரெக்டாக அடிச்சிடறாப்ல. அடுத்து அந்த காங்கி கேமையும் அஞ்சாங்கல் கேமையும் பார்த்தீங்கன்னா டேஹோ கரெக்டாக விளையாடிடுறான். பொம்பரை வரும்போது தான் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான். ஒவ்வொருத்த தூக்கி எங்கேயோ அடிச்சிடறான். திரும்ப அதுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து டைமை பற்றியா வேணும்னு இது பண்ணி ஒழுங்காக விளாட்றான் அவனே அடிச்சுக்கிறான். யார் ஒன்று குறை சொல்லியா நீ விளையாடியா அப்படின்னு சொல்லி விளையாடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விட்றாப்பில். அண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஆக்சுவலி ஃப்ரண்ட் மேன் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா அவர்ட்டு போன சீசன்லேயே காத்திருப்பாங்க லெஃப்ட் ஹேண்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல ஆரம்பத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் ரைட் ஹேண்டில் தான் பார்த்தீங்கன்னா பம்பர் விடுவாப்பில். அதனால தான் சரியாக விட முடிஞ்சிருக்காது. பட் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் லெஃப்ட் ஹேண்டில் பம்பர் விடும் போது தான் அது கரெக்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ வேணும்னே பார்த்தீங்கன்னா நேரத்தை வரையணுன்றதுக்காகவே ரைட் ஹேண்டில் விட்டு அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட் பண்ணியிருக்காப்புல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் பம்பரத்தை விட்டு அதையுமே கரெக்டாக செஞ்சுட்டு அடுத்து லாஸ்ட்டாக அந்த ஜெக்கி கேமுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீஹுன் 4 டைம் அடிச்சிடறாப்புல. பட் 5வது டைம் மிஸ் ஆகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேன் வந்து அந்த காலில் தட்டி அதை காப்பாற்றி விட்டுறாப்புல. எப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ டீம் இதில் ஜெயிச்சிடறாங்க. பட் ஆப்போசிட்டில் இந்த டீம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க லாஸ்ட்டில் வாங்க நம்ம ஜெயிக்கலாம் வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்களையுமே போட்டு தள்ளிட்டாங்க. அண்ட் இப்போ கேம் முடிச்சுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே உட்காந்து ஒவ்வொருத்தரோட அந்த ஒரு பேக் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டோட பேக் ஸ்டோரி, பிரெக்னன்ட் பொண்ணோட பேக் ஸ்டோரி, அண்ட் அந்த அம்மா பையன் ஜுங்பே எல்லாரோட பேக் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாயில தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிட்ட நேரில் காட்டவே இல்லை. அதுதான் இங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அண்ட் இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் நம்பர் லெவல் இருக்காப்ல இல்லை. ஸோ இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல விருப்பம் இல்லைனா குறுக்க வராதுன்னு சொல்லிட்டோம்ல, ஏன் தேவையில்லாம குறுக்க வர அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்துட்டு நீ ஒதுங்கிரு இல்லைனா நாங்களே உன்னை கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மிரட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸருமே உன்னை கை கழுவி விட்டாரு அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸர் இனி இங்கே என்ன நடந்தாலும் கட்டுக்க போகிறது கிடையாது. போன சீசன்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல பிளேயர்ஸை தவிர சோல்ஜர்ஸ் யார் செத்தாலுமே அதை வந்துட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எகைன் பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே அப்ளை ஆகும். இவ செத்தா கூட யாரும் பெருசாக கண்டுக்க போகிறது கிடையாது. அதை தான் இந்த இடத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஹீரோ டீம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த டேஹோங்க கங் டேஹோ அவனோட வாய்ஸ் இப்போ தான் நான் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சு. அவனோட வாய்ஸ் பற்றி ஆக்சுவலி இந்த டீ டைட்டல்ஸில் பார்த்துருப்பீங்கள, ராபின், அப்புறம் நம்ம நருட்டோட வாய்ஸ், இப்போ கூட பார்த்தீங்கன்னா டேண்டனில் நம்ம உட்காரனோட வாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸ் தாங்க. சேம் வாய்ஸ் ஆக்டர். அதே ஆள் தான் இங்கே டேஹோக்குமே வாய்ஸ் கொடுத்து இந்த வாய்ஸ் இப்போ கரெக்டாக நான் ரெகனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டிங் நடக்குது. இப்போ அகைன் கேம் நடக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடுத்து கேம் நடக்கலான்னு ஓட் பண்ணிட்டாங்களா. அதனால மொத்தமே பார்த்தீங்கன்னா ஊற்றி முடிக்குது. அவ்வளோ ஏன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜுங்பே, அந்த அம்மா பையனில் பையன், அந்த டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேம் நடக்கணும்னு சைடு போயிட்டாங்க. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கீஹுன் பேச முன்னாடி ஃப்ரண்ட் மேன் அவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பேசி உங்களுக்குலாம் மறக்காண்டு போச்சா கேம் ஓட்டு போகணும்னு ஆசை இல்லையா, கவர்மெண்ட் ஓரமான இல்லையா கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இவர் முந்திக்கிட்டாப்ல நல்லவரன் காட்டிக்கிறாராமா. ஸோ கீஹுனை ஏமாத்துறதுக்காகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ 139 பேர் ஓக்கும் 116 பேர் எக்ஸ்க்கும் ஓட்டு போட்டதுனால கேம் அடுத்து நடக்கலான்றதுக்காக மிச்சம் 139 பேருமே கேம் விளையாடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போன டைம் பரவாயில்ல ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஜுக்பே ப்ரெஸ் பண்ணிட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருப்பான். அட வாங்க சார் ஏன் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி டேஹோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த பக்கம் கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரோட பேரை யங் ஹில் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாப்ல. யங் ஹில். ஸோ அந்த இல் நாம் பார்த்துருப்பீங்களா, ஆக்சுவலி அந்த இல்லுக்கு 1 தான் அர்த்தம். ஸோ நம்பர் 1 அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. இங்கே கூட சொல்லுவாங்க அந்த நம்பர் 1 உங்கள் பேர் ஒரே மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. ஸோ இல்லுன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 1ன்றது தான். அண்ட் இங்கே உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு எல்லாம் பேசினாலும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வழக்க போல சமாதானமாயிடுறாங்க. அண்ட் இந்த
இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து தேனோஸ் அந்த பாத்ரூமில் இருக்கும்போது அந்த எம்ஜி காயின் யூடியூபர் இருக்காப்லையில அவங்ககிட்ட எகைன் பார்த்தீங்கன்னா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒழுங்காக இங்கே வந்து காசு கேட்குற வெளியே போகிற எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எகைன் ஒரு பிரச்சனை வர எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டிமெண்ட் உள்ள வந்துறாப்பில் வந்தவொடனே இவங்களாம் கம்முன்னு போயிடுறாங்க. அந்த எம்ஜி காயின் கிட்ட நீ எங்கள் பக்கம் வந்து சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் அவன் பெருசாக பார்த்தீங்கன்னா அதை கேட்கல. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம கீஹோனும் மற்றவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ராத்திரியில் ஒருத்தர் பாதுகாக்கணும், அதாவது போன சீசன் அந்த மாதிரி காவல் காக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்களே. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஜுங்பேவும் கீஹோனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பழைய நாட்களை பற்றிலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது தான் தெரிய வருது அவங்க ஃபேக்ட்ரியில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. போன சீசனில் கூட அந்த ஃபேக்ட்ரி இன்சிடென்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல, இங்கேயுமே அந்த ஃபேக்ட்ரியை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. போன சீசன்லேயே சொல்லியிருப்பாரு அவர் வந்து அந்த ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட்டில் ஒரு கார் ஃபேக்ட்ரி ஆக்சிடென்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு இறந்துருப்பார் அப்படின்னும் ஸ்ட்ரைக் பண்ணதுனால. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு இறந்துட்டு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. போன சீசன்லேயே இதோட கதையை சொல்லியிருப்பாங்க. லைக் ஒரு ஒய்ஃப் கிட்ட ஒரு சீனில் காசு கேட்கறதுக்கு போவார்ல, ஆக்சுவலி டைவர்ஸ் ஆயிடுச்சு பட் காசு கேட்கறதுக்கு போவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது கூட நீ என்ன பார்க்க வரல, என் ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டுருச்சு அதனால பார்க்க வரல, என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணுவாப்பில். பாசிபிளி அந்த சம்பவம் இந்த கார் ஃபேக்ட்ரி இன்சிடென்ட் கூட தான் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ஃபேக்ட்ரி இன்சிடென்ட்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஸ்ட்ரைக்கில் இருந்திருப்பாப்பில்ல, அப்போ வர ஒருத்தர் அடிப்பட்டதுக்காக காப்பாற்றி கூட்டு போக ட்ரை பண்ணுவார். பட் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துருப்பார். பாசிபிளி ஒரு ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆன டைமில் தான் கூட்டு போயிருந்துருக்கணும். அதனால இந்த கதையும் அந்த கதையும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நமக்கு நேரில் காட்டல பட் வாயிலேயே அந்த கதையை சொல்லி விட்டுட்ருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஜுங்பே பேசியே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம சாங்கிஹூனை சிரிக்க வச்சிடறாரு. சிரிக்க வச்சதுக்கப்புறம் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், சங்முண்டவனோட கஞ்சா பையன் சாங்கிஹூன் அப்படி சொல்லுவாப்பில், கவிதை மாதிரி இருக்குல்லடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சீப்பஸ்ட் ஆஃப் சீப் ஸ்டேக்ஸ், ரொம்ப சீப்பான பாயிண்டா நீ அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு முறையாக இப்போ தான் நம்ம சாங்கிஹூன் சிரிக்கிறதே பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தூங்காமல் முழிச்சிருந்து கேட்டுட்டு தான் இருந்துகிட்டு இருக்காப்புல. அண்டு காலையில் விடியவும் செய்து எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேம் விளையாடுறதுக்காக போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிங்கிள் கேம் விளையாட போகிறாங்க. இந்த ரிங்காரிங்கா ரோசஸ் மாதிரி தான் இந்த மிங்கிள் கேம் விளையாடி இதோட ரூல்ஸ் என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு டீமாக பிரியணும். ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே ஒரு டீமாக பிரியணும். டீமாக பிரிஞ்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ரூம்ஸ் இருக்கும், ஒரு 50 ரூம் இருக்கும். அந்த 50 ரூமுக்குள்ளே அத்தனை நம்பர் ஜோடி போய் உள்ள சேர்ந்துக்கணும். அட்லாஸ்ட் வரைக்கும் யார் தப்பிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற சர்க்கிள் சுற்றுறதோடு ஆரம்பித்து அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்து என்ன ஆச்சுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.